Very good morning student. Today class Zoology Unit 13 Structural Organization of Animals அதாவது உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இவை இன்றைய தலைப்பு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது இரத்த ஓட்ட மண்டலம் அல்லது சுற்றோட்ட மண்டலம். இது மிகவும் முக்கியமான ஒரு உறுப்புகளாக செயல்படுகிறது இதயமானது. The circulatory system is formed of blood and blood vessels and called heart. The heart is beer-shaped and lives in the thorax cavity in between to the lungs. It is enclosed by pericardium, a double-layered membrane. முயலின் சுற்றோட்ட மண்டலம் இரத்தம் மற்றும் இரத்த குழாய்கள் இதயம் ஆகியவற்றை கொண்டது. இதயம் பேரிக்காய் வடிவத்தை கொண்டு காணப்படுகிறது. இவை தோரக்ஸ் கேவிட்டி அதாவது மார்பறையின் இருபுறத்தில் நுரையீரலுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதயம் பெரிகார்டியம் என்னும் இரட்டை ஜவ்வுகளால் சூழப்பட்டு காணப்படுகிறது. The heart is four-chambered with two auricle and two ventricle. The auricle is a upper chambers and ventricle is a lower chambers. Right auricle and left auricle, right ventricle and left ventricle. The right and left auricles are separated by interauricular septum. Similarly, right and left ventricle are separated by interventricular septum. இதயம் இரு ஆரிக்கல் மற்றும் இரு வென்ட்ரிக்கல் என 4 அறைகளை கொண்டு காணப்படுகிறது. வலது மற்றும் இடது ஆரிக்குலர் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வலது மற்றும் இடது வென்ட்ரிகுலர் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. The right auricle open into the right ventricle by right auricular ventricular apertures headed by a tricuspid valve. The left auricles open into the left ventricles by left auricular ventricular apertures headed by the bicuspid valve or mitral valve. The opening of the pulmonary arteries and aorta are headed by the 3 semi-lunar valve. வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோர் துளை மூலம் வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிகுலினால் திறக்கிறது. இத்துளை மூவிதழ் வால்வினால் காக்கப்படுகிறது. அதேபோல் இடது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் துளை மூலம் திறக்கிறது. இத்துளை ஈரிதழ் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு காக்கிறது. நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வால்வுகளும் உள்ளன. The right auricle is receiving deoxygenated blood through 2 pericaval அதாவது superior vena cava and 1 post caval inferior vena cava. Superior vena cava means மேல் புறஞ்சிரை and inferior vena cava means கீழ் புறஞ்சிரை. இரு சிரைகள் மூலமாக நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அல்லது எல்லா இடங்களிலும் அசுத்தமான இரத்தத்தை எடுத்துக்கொண்டு சுப்பீரியர் வெனா கவா இன்ஃபீரியர் வெனா கவா இதயத்தின் வலது ஆரிகளுக்கு தள்ளுகிறது கொண்டு செல்கிறது. இரு மேல்புறஞ்சிரைகள் முன்கேவல் சிரைகள் மற்றும் ஒரு கீழ்பெருஞ்சிரை பின்கேவல் சிரை மூலம் உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் நீக்கம் பெற்ற இரத்தத்தை வலது ஆரிக்கல் பெறுகிறது. The left auricle receiving oxygenated blood from the pulmonary vein from the lungs. From the right ventricle arising pulmonary trunk which carries the deoxygenated blood to the lungs, and from the left ventricle arising the systematic arch, the aorta which supplies oxygenated blood to all part of the body. அதாவது இடது ஆரிக்கல்
நுரையீரல் சிரைகள் மூலம் நுரையீரல்களில் இருந்து ஆக்சிஜனேற்றம் பெற்ற அதாவது சுத்தமான இரத்தத்தை பெறுகிறது. வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்கிறது. இடது வென்ட்ரிக்கிளில் இருந்து சிஸ்டமேட்டிக் வளைவும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. நர்வஸ் சிஸ்டம். The nervous system in rabbit is formed of the central nervous system, the peripheral nervous system and autonomic nervous system. CNS, the central nervous system. The central nervous system consists of brain and spinal cord. The PNS is formed of 12 pair of cranial nerves and 37 pair of spinal nerves, and ANS comprising to sympathetic nerves and parasympathetic nerves. அதாவது முயலின் நரம்பு மண்டலம் ஆனது மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ், புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் மற்றும் தானியாங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ். மைய நரம்பு மண்டலத்தில் மூளை மற்றும் தண்டுவடமும் அடங்கியுள்ளன. புற அமைவு நரம்பு மண்டலத்தில் 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. தானியங்கு நரம்பு மண்டலமானது பரிவு மற்றும் இணைபரிவு நரம்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது. The brain is situated in the cranial cavities and covered by 3 membranes called an outer dura mater, an inner biomatter and an middle arachnoid membranes. அதாவது மூளை மண்டையொட்டினுள் அமைந்துள்ளது. இது 3 ஜவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. வெளிஜவ் டியூரமேட்டர் எனவும் உட்ஜவ் பயோமேட்டர் எனவும் இடைஜவ் அரக்னாய்ட் உறை எனவும் அழைக்கப்படுகிறது. The brain is divided into the forebrain, proencephalon, midbrain, mesoencephalon and hindbrain, rugoencephalon. அதாவது மூளையானது முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை என பிரிக்கப்படுகிறது. முன்மூளை ஊரினை நுகர்ச்சி. The forebrain consists of pair of olfactory lobes, cerebral hemisphere and diencephalon. The right and left cerebral hemispheres are connected by transverse band of nerves. This is called corpus callosum. பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயன்செப்லான் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. பெருமூளை அரைக்கோளங்கள் இரண்டும் கார்பஸ் கலோசம் என்னும் குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளன. The midbrain, நடுமூளை. The midbrain includes the optic lobe. The hindbrain consists of the cerebellum, bones, varolais and medulla oblongata. You will about the details mammalian brain in the nervous tissue. நடுமூளை பார்வை கோளங்களை கொண்டுள்ளது. பின்மூளையில் சிறுமூளை, பான்ஸ், வைரோலி மற்றும் முகுலம் ஆகியவை உள்ளன. மூளையை பற்றி விரிவாக நரம்பு மண்டல பாடத்தில் பார்க்கலாம். Next one is Eurogenital System. The Eurogenital System is comparison to the urinary or excretory system, the genital or reproductive system. They are usually described as through Eurogenital System in vertebrate. கல்விநீக்க மற்றும் இனப்பெருக்க மண்டலங்களை உள்ளடங்கியது சிறுநீரக இனப்பெருக்க மண்டலமாகும். கரு நிலையில் உள்ளபோது இவ்விரு மண்டலங்களும் தனித்தனியாக வளர்ச்சி அடைகிறது. ஆனால் முதிர் உயிரியில் இம்மண்டலங்கள் ஒன்றிணைந்து சிறுநீரக இனப்பெருக்க மண்டலமாக மாறுகிறது. எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், கழிவுநீக்க மண்டலம். Each kidney is made up of several nephrons. It separates the nitrogenous waste from blood and excrete in the form of urea. சிறுநீரகங்கள் கருஞ்சோப்புன்னு இந்த கிட்னி
The kidney are dark red bean-shaped organs situate the abdominal cavities. From each kidney arising the ureters, which open posterior into the urinary bladder and leads into the thick-walled muscular duct called urethra. சிறுநீரகங்கள் கருஞ்சிவப்பு நிறமும் அவரை விதை வடிவமும் கொண்டு வயிற்றறையில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெப்ரான்களால் ஆக்கப்பட்ட மெட்டாநெப்ரிக் வகையைச் சேர்ந்தது ஆகும். சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து நைட்ரஜன்சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகிறது. 2 சிறுநீரக நாளங்களும் சிறுநீர் பையின் பின்புறத்தில் திறக்கின்றன. சிறுநீர் பை தசையாலான சிறுநீர் புறவழி மூலம் வெளி திறக்கின்றது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க மண்டலம். The sexual dimorphism in exhibited in rabbit. The male and female sex are separate and morphological different. முயல்களில் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகிறது. முயல்களில் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதன் துணை பாலுறுப்புகள் குறித்தும் கீழே காண்போம்.